வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசுங்க. பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் பொங்கல் பரிசு கிடைக்க இருக்கு, யாரெல்லாம் இந்த பொங்கல் பரிசை பெறுவதற்கு தயாரான நபர்கள். 5000 ரூபாய் உங்களுக்காகவே தமிழகத்தில் பொங்கல் பரிசை வழங்க இருக்காங்க. யாருக்கு இந்த பொங்கல் பரிசு முதல்ல கிடைக்க போகுது, பொங்கல் பரிசை கிடைக்க என்னென்ன விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றணும், இவற்றை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பொங்கல் பரிசு ஒவ்வொரு ரேஷன் கார்டுகளுக்கும் 5000 ரூபாய் உறுதியான தகவலை தாங்க இப்போ நான் சொல்கிறேன். 2 புதிய மாற்றங்களையும் அரசு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்த வாரத்திலிருந்து இந்த பொங்கல் பரிசு உங்கள் கைக்கு வந்துவிடும் மக்களே. நீங்கள் எல்லாமே எதிர்பார்க்குற பொங்கல் பரிசு தொகுப்பில் 21 வகையான மளிகை பொருட்கள் இருப்பதும் உறுதி. ஸோ டோக்கன் எப்போ வழங்குறாங்க அப்படின்றது தான் எல்லோருடைய கனவாக இருக்குது. டோக்கன் இன்றைக்கி வழங்குறாங்களா, நாளைக்கு வழங்குறாங்களா, டிசம்பர் 31ஆம் தேதி டோக்கன் வழங்குறாங்களா, எல்லாருமே இதை தான் கேட்குறீங்க. ஸோ பொங்கல் பரிசுக்காக பொங்கல் பரிசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் அப்படின்ற தகவல் நமக்கு வந்திருக்கு. மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அங்கே பொங்கல் பரிசை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்காக வெளியிடப்பட உள்ளார். ஸோ தேர்தல் வாக்குறுதியில் பொங்கல் பரிசு முக்கியமானது ஒன்றாக இடம்பெறுதுங்க. எல்லாருமே எல்லா தரப்பு மக்களுக்குமே இந்த பொங்கல் பரிசு பயனுள்ளதாக அமையும். ஸோ கிட்டத்தட்ட அந்த பொங்கல் பரிசில் என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஒய்பை இந்த 3 வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு பொங்கல் பரிசை வழங்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லோருடைய கருத்தும் போயிட்டுருக்கு. ஸோ தமிழகத்தில் பொங்கல் பரிசு 3000 ரூபாயா 5000 ரூபாயா? ஸோ நிதி நெருக்கீடு காரணமாக 3000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஆனால் தேர்தல் டைமு இதை மக்களை தன் பக்கம் வச்சுக்கணும், தேர்தலில் மக்கள் இது ஓட்டு போடணும், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், பண்டிகை காலங்களில் மக்கள் கைகளில் பணப்புழக்கம் இருக்கணும், இது எல்லாமே கருத்தில் கொண்டு பார்க்குறப்ப பொங்கல் பரிசு கண்டிப்பாக 5000 ரூபாய் கிடைக்க போகுதுங்க. அது மட்டுமே கிடையாது, புதுசாக ரேஷன் கார்டு விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பொங்கல் பரிசு நிச்சயமாக கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுதுள்ளது. ஸோ புதிய கார்டுகள் அச்சிடும் நிலையில் உள்ளதாகவும் அவை விரைவில் விநியோகிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அரசு பொங்கல் பரிசு குறித்து அதிகாரப்பூர்வ வெளியிடுவதற்கு முன்பாக இந்த கார்டுகள் பயன்பாட்டிற்கு வந்தால் அவர்களும் இந்த பொங்கல் பரிசை பெற தகுதியான நபர்கள் அப்படின்றது சொல்லலாங்க. ஸோ பொங்கல் பரிசு தொகை உண்மைதானா? உண்மையை உடைத்து விட்டார் சீமான். பொங்கல் பரிசு தொகையை வழங்குவதன் மூலம் ஓட்டு மதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். கடந்த அதிமுக ஆட்சியில் 2021 தேர்தலுக்கு முன்னதாக பொங்கல் பரிசு தொகை 2025 வழங்கினார்கள். இந்த முறை திமுக அரசு 3000 ரூபாய் வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. பொங்கல் பரிசு தொகை குறித்து மக்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு வந்த நிலையில் தற்பொழுது சீமான் பேச்சால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கல் பரிசு மக்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் வருகின்ற 31ஆம் தேதி முதல் பெற்றுக்கொள்ளலாம். ஜனவரி 5ஆம் தேதி முதல் உங்களுக்கு பொங்கல் பரிசு மகளிர் உதவித்தொகை பெறக்கூடிய அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் அப்படின்ற தகவல் வந்திருக்குங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்தார்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.